ஹை கைஸ், வாங்க இன்றைக்கி சம்மருக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் எல்லாம். இது என்ன பழம்னு கெஸ் பண்ணுங்கள். இது வெள்ளரி பழம் இல்லை, வெள்ளரி பழம் மாதிரி வந்திருக்க தர்பூசணி பழம். ஸோ இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அந்த க்ரீன் கலர் பழத்தோடய இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. கிடைச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் பண்ண போகிறேன். சரி, அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் கூலிங்க எதனா குடிக்கலாம் அப்படின்ட்டு வாட்டர்மெலன் வாங்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி இதில் மிக்சியில் போட்டு எடுத்து நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இது இருக்கும்ல, அந்த வெதை இருக்கும்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி மிக்சியில் அடிச்சுட்டு அந்த வாட்டரை பாருங்கள், இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இது இருக்குல்ல. இப்போ நான் சப்ஜா விதை பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன் தண்ணி ஊற்றி. அது ஒரு டக்குன்னு குயிக்காக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் பால் ஒரு கப்பு இல்லைனா 2 கப் பால் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சமாக வேணாலும் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம், இல்லை அதிகமாக வேணாலும் அதிகமாக செஞ்சுக்கலாம். உங்களோட குவான்டிட்டி பொறுத்து தான். அதுக்கு நான் கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி. ஏன்னா நான் இப்போ ஆல்ரெடி வாட்டர் மிலன்லேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குது. ஸோ நான் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இது ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பழம் ஜூஸை. நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடய நான் சப்ஜா விதை ஊற வச்சிருக்கேன் பாருங்கள். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாப்பிட்டிங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும் உடம்புக்கு. ஸோ சப்ஜா விதை இந்த வெயில் காலத்துக்கு ட்ரிங்க்கில் எது இருந்தாலும் யூஸ் பண்ணி குடிங்க, இல்லை நார்மல் வாட்டர்லேயுமே நீங்கள் ஊற வச்சு குடிக்கலாம். அவ்வளோ நல்லது. சப்ஜா விதை உடம்பு கூலிங் ஆகும். ஸோ இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாட்டர் மிலன் இதில் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோடய இன்னும் 2 இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். அது இன்னும் ஆட் பண்ணிங்க, இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோடய கொஞ்சமாக நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். இது ஆட் பண்ணிங்க உங்களுக்கு ரிச்னஸ் கிடைக்கும். இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த டைம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட வெனிலா எசன்ஸ் ஒரு 2 ட்ராப் விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். ஒரு 2 கப் இல்லை ஒரு 3 கிளாஸ் ஜூஸ் கூட உள்ளே போகும். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும் இந்த ஜூஸு. சர்வ் பண்ணிக்கோங்க அழகாக கிளாஸில். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ஆச்சு இந்த மாதிரி ட்ரிங்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரிச்னஸ் கிடைக்கும். கொஞ்சமாக சர்வ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சப்ஜா விதை மேலே ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சம்மர் ட்ரிங்க் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.